வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உயிராற்றல் மற்றும் உரம் தயாரிப்பு குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் என் செல்வராஜ் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சிறுதானியங்களில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு குறித்து கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வேளாண்மையாளர் எஸ் மீனாட்சி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் வெண்பன்றி பண்ணைகளில் வெண்பன்றிகளை பாதுகாப்பாக கையாளும் முறைகள் மற்றும் அதன் பயன்கள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பொது சுகாதாரம் மற்றும் நோய் நிகழ்வியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே கனகராஜதுரை தரும் தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. சிறுதானியங்களில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்களையே மக்கள் விரும்புகின்றனர். விருதாச்சலம் வேளாண் அறிவியல் நிலையம் சிறுதானிய பயிர்களான கம்பு, கேழ்வரகு, திணை போன்ற பயிர்களை மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக தயாரிக்கும் பயிற்சிகளை வேளாண்மையாளர்களுக்கு வழங்குகின்றது. அந்த வகையில் சிறுதானியங்களில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் குறித்து கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுகா வேளாண்மையாளர் எஸ் மீனாட்சி தரும் செய்தி. தற்செயலாக ஒரு நியூஸ் பேப்பரில் விருத்தாசலம் கேவிகேவில் மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருள் பயிற்சி தருவதாக அதில் விளம்பரம் இருந்தது. அதை பார்த்து நாங்கள் விருத்தாசலம் கேவிகேவை வந்து கான்டாக்ட் பண்ணோம். அங்கே வந்தப்போ அவங்க 1 மாத ட்ரைனிங் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 21 பேர் நாங்கள் ட்ரைனிங் எடுத்தோம். அதில் 11 பேர் ஒன்று சேர்ந்து மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருள் தொழில் முனைவோர் சங்கம் கடலூர் மாவட்டம் அதில் முறைப்படி அனுமதி வாங்கி நாங்கள் தொழில் செய்ய ஆரம்பித்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஸ்பெஷலாக வந்தாங்க. அப்போது இதுக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒவ்வொருத்தருக்கும் யார் யார் எதில் தேர்ந்து நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொன்றா பிரித்து கொடுத்தார், அதை செய்ய சொல்லி. நான் வந்து இதில் இந்த வரகு இடியாப்ப மாவு, அதாவது ஒன்லி அரிசியில் பண்ணால் இந்த சுகர் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட முடியாது, அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு யோசித்து வரகுல வந்து இடியாப்ப மாவு, புட்டு மாவு, கொழுக்கட்டை மாவு இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதோட இந்த சிறுதானிய விழிப்புணர்வு இப்போ மக்கள்கிட்ட வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஒரே ஐட்டம்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசித்து கிட்டத்தட்ட இதில் வந்து 8 வகையான சிறுதானியங்கள் சேர்ந்து நாங்கள் இந்த சத்து மாவு, அதாவது சிறுதானிய சத்து மாவு, இதில் கஞ்சி மட்டும் இல்லைங்க, குழந்தைக்கு லட்டு செய்யலாம், சிறுதானிய லட்டு. இதோட நெய் சேர்த்து
சர்க்கரை நெய் எல்லாம் சேர்த்து சிறுதானிய லட்டு. ஏன்னா குழந்தைங்க வந்து இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கம்பு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் 2 பேரும் வேலைக்கு போகிறதால யாருக்கும் இந்த கம்பு கேழ்வரகு இதெல்லாம் வாங்கி சுத்தம் பண்ணி அதை வந்து உணவு தயாரிக்கிறதுக்கு டைம் இருக்கிறதில்ல. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், இதை மதிப்பூட்டப்பட்ட பொருளாக்கி அவங்களுக்கு உடனடியாக சடனாக உணவு ரெடி பண்ணுற மாதிரி கம்பு கேழ்வரகு இதெல்லாம் ரெடி பண்ணி கூழாக்கிறதுக்கு, புட்டு செய்கிறதுக்கு, அடை, இதில் நிறைய ரெசிபி வருது. பார்த்திங்கன்னா இதில் நெட்டில் போனீங்கன்னா நிறைய ரெசிபி. அது இல்லாமல் நாங்களும் இதை சேல்ஸ் பண்ணும்போதெல்லாம் என்ன சொல்லுவோன்னா, ஓரளவு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன சின்ன ரெசிபியெல்லாம் வாயெல்லாம் நாங்களும் சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை பொடி, குழந்தைங்கள்லாம் யாரும் கருவேப்பிலையெல்லாம் சாப்பிட்றதில்ல, எடுத்து போட்டுடுறாங்க இல்லைங்களா. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதை மாதிரி கருவேப்பிலையை சேர்த்து நம்ம பொடி என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி இதையும் செய்து சாதமும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சூடாக சாதம் எடுத்து அதில் நெய், இந்த பொடி இதெல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இட்லி தோசை டிஃபன் அந்த மாதிரி ஐட்டத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தானியத்தையே அப்படியே டைரெக்டாகவும் நாங்கள் நல்லா சுத்தம் பண்ணி பாலிஷ் பண்ணி அதில் வந்து எந்த ஒரு கல் மண் எல்லாம் எதுவும் இல்லாமல் சுத்தம் பண்ணி எல்லா தானியத்துலேயும் வரகு, தெனை, சாமை, குதிரைவாளி அது மாதிரி எல்லா தானியத்தையும் நாங்கள் அப்படியே ரெடிமேடாக பேக்கெட் போட்டு கொடுத்துட்ருக்கோம். மக்கள் வந்து நான்வெஜ் விரும்புகிறவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க இல்லைங்களா. அவங்களுக்காக என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த இறால், அதாவது கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா, சென்னாக்குண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் நாங்கள் இட்லி பொடி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஜென்ஸுங்க வந்து வேலைக்கு போன பிறகு டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன தொழிலை கற்றுக்கிட்டு இதை மாதிரி வருமானம் ஈட்டுறதுக்கு வழி பண்ணலாம். சரி, திடீர்னு எப்படி செய்கிறது, தொழில் கற்றுக்காமல் நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, விருத்தாசலம் கேவிகே அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கேவிகே இருக்குது. அங்கங்கே உள்ள பெண்கள் வந்து அந்தந்த கேவிகேவை அணுகுனிங்கன்னா அங்கே நிறைய பயிற்சி தராங்க. அதாவது மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருள் மட்டும் இல்லாமல் உரம் தயாரிக்கிறது, இயற்கை உரம் தயாரிக்கிறது, பினாயில் தயாரிக்கிறது, வத்தி தயாரிக்கிறது, மண்புழு தயாரிக்கிறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரைனிங் வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டர் முதல் எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ, அவங்கவுங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அந்த பயிற்சியை எடுத்து அதன் மூலமாக வருமானத்துக்கு வழி பண்ணலாம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ் மீனாட்சி அவர்களை 08870599114 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். வெண்பன்றி வளர்ப்பு பண்ணையாளர்களின் தனிநபர் வருமானத்தை அதிகரிக்கின்றது. பண்ணையாளர்கள் பண்ணைகளை சீராக பராமரித்தல், ஊட்டச்சத்துள்ள உணவுகளை தகுந்த நேரத்தில் அளித்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையில் பன்றி பண்ணைகளில் பன்றிகளை பாதுகாப்பாக கையாளும் முறைகள் மற்றும் அதன் பயன்கள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பொது சுகாதாரம் மற்றும் நோய் நிகழ்வியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே கனகராஜதுரை தரும் ஆலோசனைகள். பன்றிகளிலிருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய நோய்கள் இருக்கின்றன. அதில் நச்சுயிரினால் வரக்கூடிய நோய்கள், ஒட்டுண்ணியால் வரக்கூடிய நோய்கள் என்று இருக்கின்றன. இந்த நச்சுயிரியால் வரக்கூடிய நோய்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற நோய்கள். அதில் முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா பன்றி புழு காய்ச்சல், அப்புறம் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய நோய் நச்சுயிரினால் வரக்கூடியது. அடுத்ததாக வந்து ஒட்டுண்ணியால் ஒட்டுண்ணியால் வரக்கூடிய நோய்கள் என்று பார்க்க போனால் தசைப்புழு நோய் மற்றும் நீர்க்கட்டி நோய் ஆகியவை முக்கியமானவை. இதில் நச்சுயிரியால் வரக்கூடிய பன்றி புழு காய்ச்சல், பன்றி காய்ச்சல் வந்து பன்றியை மட்டுமே தாக்கக்கூடியது. பன்றி புழு காய்ச்சல் மனிதனை தாக்கக்கூடியது. இந்த பன்றி புழு காய்ச்சலானது பன்றிகளை வந்து தொடுவதனாலேயோ அல்லது வந்து அவற்றின் மூக்கிலோ அல்லது வாயிலோ இருந்து வழியக்கூடிய நீர் வந்து இந்த பன்றி பண்ணைகளில் வேலை பார்ப்பவர்கள் தொடுவதன் மூலமோ அவர்களுடைய உடம்பின் மூலம் அந்த நச்சுயிரி பரவி அதன் மூலமாக பரவக்கூடிய நோய். இந்த பன்றி பண்ணைகளில் வேலை பார்ப்பவர்கள் வந்து பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது அவர்கள் மூலமாக அடுத்த மனிதர்களை இந்த நோய் வந்து தாக்குகிறது. இந்த நோய் தாக்கப்பட்ட மனிதர்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முக்கியமாக சுவாச மண்டலத்தை இது வந்து தாக்குவதால் மூச்சு திணறல் வந்து ஏற்படக்கூடிய ஒரு இது. எந்த ஒரு நச்சுயிரி தாக்கினாலும், வைரஸ் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு நச்சுயிரி தாக்கினாலும் இவை வந்து தலைவலி, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு ஆகிய முக்கியமான நோய் அறிகுறிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுபோக வந்து இது சுவாச மண்டலத்தை தாக்குறதுனால சுவாச சிக்கல் வந்து ஏற்படுகிறது. இது தாக்கப்பட்ட மனிதர்களை இது தாக்கும் பொழுது தாக்கப்பட்ட மனிதர்களை வந்து நோயிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னா வந்து நிறைய வழிமுறைகள் உண்டு. முக்கியமாக வந்து நோய் தடுப்பூசி வந்து இதற்கு எடுத்துக்கொள்ளலாம்.
நோய் தடுப்பூசி அதையும் தாண்டி நோய் வந்துவிட்டது என்றால் இந்த நோய் வந்த மனிதர்களுக்கு வந்து சில மருந்துகள் இருக்குது. இது மருத்துவரின் ஆலோசனைப்படி அதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய அடுத்த ஒரு நச்சுயிரினால் வரக்கூடிய நோயானது இது வந்து முக்கியமாக வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது. அதிகமாக தாக்கப்பட்ட மனிதர்களில் இது வந்து தசை சுருக்கம், கழுத்து பிடிப்பு, பக்கவாதம் போன்ற நோயின் அறிகுறிகள் தான். இது வந்து மனிதர்களுக்கு மரணத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாகும். முக்கியமாக இது வந்து குழந்தைகளை அதிகமாக தாக்கக்கூடிய நோய். கர்ப்பிணி பெண்களின் வயிற்றில் உள்ள குழந்தையை இந்த நோய் வந்து வைரஸ் வந்து இந்த நச்சுயிரி வந்து தாக்கக்கூடியது. அதுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ இது வந்து நச்சுயிரிகளால் ஏற்படக்கூடிய நோய். அடுத்ததாக வந்து அக ஒட்டுண்ணிகளால் வரக்கூடிய நோயானது இந்த தசைப்புழு நோய் என்று சொல்லக்கூடியது. இந்த தசைப்புழு வந்து இந்த அக ஒட்டுண்ணியானது இந்த புழுக்கள் வந்து பன்றியின் தசைகளில் வந்து போய் வாழக்கூடியது. அதன் தசைகளில் ஊடுருவி அதன் உள்ளே இருக்கக்கூடியது. அதுபோல் நீர்க்கட்டி நோய் என்று சொல்லக்கூடிய நோயும் அந்த தசைகளில் வந்து உள்ளே வாழக்கூடியது. இந்த பன்றிகளின் தசைகளை வந்து வாழக்கூடிய இந்த ஒட்டுண்ணி என்பதால் பன்றிகளை வந்து அந்த உணவை பன்றிகளினுடைய கறியை வந்து சரியாக சமைத்து சாப்பிடவில்லை என்றால் இந்த நோய் வந்து மனிதனை வந்து இந்த புழுக்கள் வந்து மனிதனுக்கு சென்றடையும். அவை மனிதனில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ ஆகவே வந்து சரியாக நன்கு வேக வைக்கப்பட்ட பன்றியின் உணவை வந்து சாப்பிடுவது மிக முக்கியமானது. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி வந்து நம்ம தடுக்கலாம் பொதுவாக அப்படின்னா, இது பொதுவாகவே நச்சுயிரினால் தாக்கப்பட்ட பன்றியிலிருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய நோய்கள் வந்து அங்கு வேலை பார்ப்பவர்கள் மூலமாக பரவுவதால் அங்கு பன்றி பண்ணைகளில் வேலை பார்ப்பவர்கள் வந்து சரியான பாதுகாப்பு முறைகளை கையாள வேண்டும். முதலாவதாக அவர்கள் வந்து பண்ணைகளில் வேலை பார்ப்பவர்கள் சரியான உடை மற்றும் கையுறைகள், முகவுரைகள் அணிந்து வேலை செய்ய வேண்டும். கைகளை நன்கு சுத்தம் செய்து கழுவ வேண்டும். அதே போல் வந்து அவர்கள் பொது இடங்களுக்கு செல்வதன் மூலம் அடுத்தவர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் இந்த தடுப்புகளை அவர்கள் செய்தால்தான் அடுத்தவர்களுக்கு அது பரவுவதை வந்து தடுக்க முடியும். அதுபோக வந்து பன்றி பண்ணைகளில் வந்து போதிய இடவசதியும் நோய் தாக்கப்பட்ட பன்றியை தனியாக வைத்து வந்து மருத்துவம் பார்ப்பதன் மூலமாகவும் நாம் வந்து இதை வந்து தடுக்க முடியும். ஸோ மேலாண்மை பண்ணைகளின் மேலாண்மை மூலம் இதை வந்து நாம் வந்து அதிகமாக தடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தடுப்பூசிகள் வந்து பன்றிகளுக்கு வந்து உண்டு. பன்றிகளுக்கு அதே போன்ற மனிதனுக்கும் வந்து அந்த நச்சுயிரிக்கான தடுப்பூசி இருக்கிறது. அதை வந்து சரியான காலகட்டத்தில் எடுத்துக்கொள்வதன் மூலம் வந்து இதை தடுக்க முடியும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே கனகராஜதுரை அவர்களை 08056477186 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 22 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கறிவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 50 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் உப்பு ஈரப்பதம் 80% காற்றின் வேக மணிக்கு 4 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 25%
மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 16 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 484 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 968 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 7 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் மிதமானது முதல் கனமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. உயிராற்றல் உரம் மண்ணின் தன்மையை சீராக பராமரித்து தரமான வேளாண் பொருட்களின் உற்பத்திக்கு வழிவகுக்கின்றது. உயிராற்றல் மட்கும் உரம் தயாரிப்பு குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் என் செல்வராஜ் தரும் தகவல்கள். தமிழ்நாட்டு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் ஈவன் அகில உலகம் எல்லா இடங்களிலும் இயற்கை வேளாண்மைக்கு ஒரு புத்துணர்வு பெற்றுள்ளது இயற்கை வேளாண்மை. ஆனால் இயற்கை வேளாண்மை பண்ணும்போதுக்கு முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம கடந்த 50 வருடங்களாக கெமிக்கல் ஃபெர்டிலைசர் நிறைய போட்டு, ரசாயன உரங்களை போட்டு, வரத்துக்கு 2 போகம் போட்டு, களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள், கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறதுனால மண் அங்க குறைபாடு மண் மலட்டுத்தன்மை அடைந்திருக்கு. நன்மை தரக்கூடிய பாக்டீரியாலாம் மண்ணில் அழிஞ்சு போச்சு. இந்த மண்ணை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு நவீன யுக்தியில் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் இந்த யுக்தியை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த யுக்தி என்னென்னா, விவசாய கழிவுகள், விவசாயத்தில் வேஸ்ட் ஆகிற காய்ந்த கழிவுகள், விவசாய நிலங்களில் உள்ள களைகள், பச்சை நிறமுள்ள களைகள், இதுதான் நம்மளுக்கு பெரிய மூலதனம். இயற்கை உயிராற்றல் மட்கூரம் தயார் செய்வதற்கான முக்கியமான தேவையான பொருட்கள்: தோட்டத்தில் உள்ள காய்ந்த விவசாய கழிவுகள், பச்சையான விவசாய கழிவுகள், ராக் பாஸ்பேட், டாலமைட், சாம்பல், சாணி கரைச்சல், கோமியம்,
சென்ற பருவத்தில் நல்ல மக்கிய உயிராற்றல் உரம், அப்புறம் அசோஸ்பெர்லம், பாஸ்போபாக்டீரியம், சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா, அப்புறம் வந்து பஞ்சகவியா, வேப்பம் புண்ணாக்கு மண் மேலே மூடுறதுக்கு போடணும். இது முக்கியமான கவனிக்க வேண்டியது என்ன, விவசாயிகள் ஒரு தவறு பண்ணுறாங்க, குழி எடுத்து கம்போஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறதில்ல பாக்டீரியாவுக்கு. ஸோ நிறைய டாக்ஸின்ஸ் அதில் நச்சுக்கள் உற்பத்தி ஆகுது. மண்ணுக்கு மேலே பண்ணும்போது உயிரோட இயற்கையோட கலந்து கம்போஸ்ட் ஆகும்போது ஃபாஸ்டர் கம்போஸ்டிங் ஆகும். அதனுடைய கம்போஸ்டினுடைய மக்கு உரத்தின் தன்மை ரொம்ப பலமாக இருக்கும். அதனுடைய உயிர்கள் நல்ல நன்மை தரக்கூடிய உயிரணுக்கள் நிறைய அதில் இருக்கும். அதனால் வந்து மண்ணுக்கு மேலே தான் கம்போஸ்ட் பண்ணணும், மண்ணுக்கு குழியில் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது நிறைய ஹீட் உற்பத்தி ஆகி நிறைய நன்மை தரக்கூடிய பாக்டீரியாவில் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேர்வுப்பட்ட இடத்த வந்து சமப்படுத்த வேண்டும். சராசரியாக 1 மீட்டர் அகலம், நீளம் எவ்வளோ நம்மளுக்கு கம்போஸ்ட் வேஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீளத்தை வச்சுக்கலாம். முதல்ல வந்து நிலத்தை சமன்படுத்தி அதில் வந்து தண்ணி ஊற்ற வேண்டும். அடுத்தது வந்து அளவாங்கு கொண்டு குழிகள் அமைக்க வேண்டும். இந்த இது வந்து ஏரேஷன் பண்ணுறதுக்கு, மண்ணுக்கும் இயற்கைக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு. இந்த மாதிரி குழிகள் பண்ணும்பொழுது காற்று மண்டலத்துக்கும் பூமிக்கும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்திக்கிறோம். அதில் நிறைய காற்று மண்டலமும் பிராணசக்தி இருக்கும்போது பாக்டீரியா வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள், நல்ல அருமையான ஒரு என்விரான்மெண்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து இந்த தொடர்பு அடியிலும் இருக்க காற்றோட்டம் நிரப்புவதற்காக குச்சிகள் குறுக்காக வைக்க வேண்டும், கழிவுகள் அதன் மேல் வைக்க வேண்டும். அது வைப்பதற்கு முன்பாக குச்சிகளை குறுக்காகவும் வைக்க வேண்டும். அடுத்தது வந்து காய்ந்த இலை சருகுகள். முதல்ல வந்து காய்ந்த சருகுகளை போடுறோம். அடுத்தது வந்து மாட்டுச்சாண கரைச்சலை தெளிக்க வேண்டும். அது வந்து இதில் பாக்டீரியா வளர்கிறதுக்கான நாட்டு வெள்ளை கரைச்சல். இந்த வேஸ்டான வெல்லம், உடஞ்ச வெல்லம், மார்க்கெட்டில் வெல்லம் அதெல்லாம் திரைக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய பழ வேஸ்ட்டில் இருந்தோன்னா அதில் போட்டுக்கலாம். வெள்ளம் கிடைக்கலன்னா வேஸ்டான அழுகின பழங்கள் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். மார்க்கெட்டில் கிடைக்கிற போட்டுக்கலாம். கரும்பு சாறு போட்டுக்கலாம். வேஸ்ட் பொருள் எல்லாம் போட்டுக்கலாம். கரும்பு சக்கை பிளைன்ஸில் உற்பத்தி பண்ண உயிராற்றல் உரம். இதில் தான் நன்மை தரக்கூடிய பாக்டீரியா இருக்குது. அடியில் வெல்லம் இருக்குது. அந்த பாக்டீரியா நல்லா ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகும். அடுத்து வந்து நன்மை தரக்கூடிய அசோஸ்பெர்லம் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். பாஸ்போபாக்டீரியா மணிச்சத்தை பிரித்து கொடுக்கும். மண்ணில் சிக்கின மணிச்சத்தை பிரித்து கொடுக்கும். நீலகிரி மாவட்டத்தில் நிறைய மணிச்சத்து இருக்குது. ஆனால் அமில மண்ணில் வந்து அதெல்லாம் ஃபிக்ஸாக இருக்கும். மணிச்சத்து வந்து அதெல்லாம் பிரித்து மண்ணுக்கு கரைச்சி மணிச்சத்தை வெளியே கொடுக்கும். அதான் அசோஸ்பெர்லம், பாஸ்போபாக்டீரியம், இது அந்த கலவையும் இதில் போட்டுரும். உயிர் பூஞ்சான கொல்லிகள், சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா. அடுத்து வந்து பச்சை விவசாய கழிவுகள், களைகள், அன்வான்ட் என்ன குப்பை இருந்தாலும் போட்டுக்கலாம். பச்சை இது வந்து எல்லாமே பண்ணலாம். பட்டணத்துலேயும் கிடக்கு, கிராமத்துலேயும் இது கிடக்கு. அதுக்காக எரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய உரமாக மாறப்போகுது. டாலமைட் இட வேண்டும். இது வந்து மண்ணின் கார அமிலத்தன்மையை நியூட்ரல் பண்ணும், சமப்படுத்தும். அதுலேயும் கால்சியம், மெக்னீசியம் சத்துக்கள் நிறையா இருக்குது. நுண்ணூட்ட சத்துக்களும் நிறைய இருக்குது அதில். அப்புறம் வந்து ராக் பாஸ்பேட். இது வந்து ராக்கில் எடுக்கிற இயற்கையான ஒரு உரம் தான். அடுத்தது அடுப்பு சாம்பல். இங்கே நீலகிரி மாவட்டத்தில் வேப்பம் புண்ணாக்கு கிடைக்காத இடத்துல நீலகிரி தைலம், யூக்கலிப்டஸ் ஆயில் எடுத்துட்டு அந்த வேஸ்ட்டை கழிவை வந்து இங்கே போடலாம். அதுலேயும் நிறைய சக்திகள் இருக்குது. அதுலேயும் வந்து நிறைய ஃபாஸ்பரஸ், நைட்ரஜன் நிறைய இருக்குது. அதுலேயும் வந்து இந்த நூற்புழு கட்டுப்படுத்துவதற்கான ஃபீசேரியம், பூச்சி பூஞ்சானங்களுக்கு அது நல்ல தீர்வை கொடுக்குற அது வந்து இந்த யூக்கலிப்டஸ் தைலம் எடுத்த காஞ்ச இலையில் அது இங்கே யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பஞ்சகவியா. அடுத்தது இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணணும். அப்படியே நம்ம இது பண்ணதையே அப்படியே மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும்.
இப்போ வந்து 1 மீட்டர் அளவு வரும்போது மண்ணை போட்டு மேலே மூடிக்கணும். இப்போ வந்து நல்ல காற்று உள்ளே போகுது. கடைசியில் தண்ணி ஊற்றணும். ஒரு 4-5 நாளில் வந்து இதுலேருந்து அப்படியே ஆவி வரும், சூட்டு வரும். நீங்கள் ஒரு இரும்பு வச்சுன்னா கை வேகும். காலங்காத குளிர்லேயே அங்கே ஆவி வரும். அவ்வளோ அவ்வளோ பாக்டீரியா சாப்பிடும். பச்சை குழந்தைகளை காஞ்சதில் அப்படியே சாப்பிட்டு அந்த ஹீட் வரும். இப்போ வந்து இந்த கம்போஸ்ட் வந்து மண் எடுத்து மூடியாச்சு. இப்போ ஒரு வாரத்தில் வந்து நிறைய உஷ்ணம் அதில் உற்பத்தி ஆகும். அந்த உஷ்ணத்தில் வந்து அந்த பச்சையில் இருக்கிற புரோட்டீனியஸ் மெட்டீரியலும் இந்த காஞ்ச இடத்துல கார்பனேஷியஸ் மெட்டீரியலும் பாக்டீரியாவும் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி ஒரு 45 நாளில் வந்து நல்லா மக்கிடும். ஒரு 45 நாள் கழித்து அதை புரட்டி மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் கொஞ்சம் லேசாக மண் போட்டோன்னா 3 மாதத்தில் நல்லா மக்கிய பவுட்ரு மாதிரி மக்கிய ஒரு நல்ல மணம் வீசுகிற மட்கூரமாயிடும். இந்த மட்கூரத்தை வந்து மண்ணில் போட்டோன்னா மண் வளமாகும். மேலும் விவரம் பெற முனைவர் என் செல்வராஜ் அவர்களை 0423244217 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 13/10/2015 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. மாங்காய் மற்றும் பூண்டிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு குறித்து கடலூர் மாவட்டம் நெய்வேலி வேளாண்மையாளர் ஆர் சுகந்தி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் பாலக்கீரை சாகுபடி குறிப்புகள். ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ஆனந்த் தரும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பசுமை குடில் எரிவாயு நிலையம் குறித்து சென்னை மாநகராட்சி ஆலந்தூர் மண்டல உதவி ஆணையர் என் மகேசன், உதவி செயற்பொறியாளர் ஆர் கண்ணன் ஆகியோர் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை இணையதளம் மூலமாகவும் பார்த்து பயன்பெறலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண் பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 18001801 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.